வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல 2012ல வெளியான தலாஷ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல அமீர் கான், ராணி முகர்ஜி எல்லாம் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. கரீனா கபூரும் ஒரு முக்கிய ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அரவிந்த் டாக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கான். மிஸ்ட்ரி கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் தொடர்ச்சியா போடுற மாதிரி தான் பிளான். இந்த மாதிரி மிஸ்ட்ரி கண்டென்ட் பிடிக்கும்னு சொல்றவங்க கண்டிப்பா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா நீங்க ஒரு வீடியோவை பார்த்து பாருங்க. குவாலிட்டிலாம் தரமா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பரா போட்டிருக்கான். ரிஷிபீடியா மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த வீடியோவும் பிடிக்கும். பயப்படுவாளாம். ஆனால் அவள் ஸ்கூலுக்கு போயிட்டு தினமும் வீட்டுக்கு போகக்கூடிய வழியில் ஒரு காட்டை கடந்து தான் போகணுமா. அங்கே ஸ்கூல் முடிஞ்சு இரவு நேரங்களில் தான் அந்த காட்டு பகுதியை கடக்கிற மாதிரி இருக்குமா. ஏன்னா அவங்க வாழக்கூடிய அந்த கிராமம் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் லிங்கை கொடுக்குறேன். கண்டிப்பா அந்த வீடியோவை செக் பண்ணுங்க. உங்களோட கருத்தை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா அவனுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப தலாஷ் அப்படின்ற இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பீச் ஓரத்துல இருக்க ஒரு ரோட்டை நமக்கு காட்டுறாங்க. அங்க இருக்க நாய் குலைச்சுக்கிட்டே இருக்கு. எதுக்காக குலைச்சிட்டு இருக்க, நிறுத்து அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு கார் வேகமா வந்துட்டு இருக்கு. திடீர்னு கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த கார் இருக்கு பாத்தீங்களா, பக்கத்துல இருக்க பீச்சில் போய் விழுந்துருது. ரொம்ப யாடகரமா தான் அந்த கார் விழுந்திருக்கும். அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில அந்த ஸ்பாட்டை நமக்கு காட்டுறாங்க. போலீஸ்லாம் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டரா இருப்பாரு, பேரு சூரி அப்படின்றது. புதுசா ஒரு அசிஸ்டன்ட் சேர்ந்திருக்காரு. சார் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுல சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அந்த இடத்துல உள்ள விழுந்த காரெல்லாம் வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப காரை பக்கத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. உள்ள பார்த்தா அர்மான் கபூர் அப்படின்ற ஒரு ஆக்டர் தான் இறந்து போயிருக்காருன்றது தெரிய வருது. இங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. அர்மான் கபூரை பொறுத்த வரைக்கும் சோனியான்ற ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா சோனியாவும் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. டிரைவர் அசிஸ்டன்ட் எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. கார்ல இவர் மட்டும் தான் இருந்தாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. என் ஹஸ்பண்ட் டிரைவர் அசிஸ்டன்ட் இல்லாம எங்கேயுமே போக மாட்டாரு, அப்படி இருக்கும்போது அவங்க மட்டும் எப்படி மிஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சரியமா கேக்குறாங்க. இப்ப சஞ்சய்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் அர்மானோட ஃப்ரெண்டா இருப்பாரு. அர்மான் இறந்து போனதை நியூஸ் மூலியமா பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட அப்பா இருக்காருல, விடு விடுன்ற மாதிரி இவரை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இப்ப தேமூர்னு ஒரு நபரை காட்டுறாங்க. ரெட் லைட் ஏரியால எடுபடி வேலை பார்க்கறது தான் இவரோட வேலையா இருக்கும். இப்ப காஃபி டீ எல்லாம் கொடுக்கறதுக்காக தான் வந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வராரு. அந்த வீட்டுல சசின்ற ஒரு நபர் இருக்காரு. அதே மாதிரி அவர் கூட மல்லிகான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. உள்ள வந்த இந்த தேமூர் இருக்காருல, அர்மான் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாராம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற மல்லிகா இருக்காங்கல்ல, நீ அவங்க கிட்ட பேசினதா சொன்னதெல்லாம் அப்ப உண்மைதானா அப்படின்ற மாதிரி சசியை பார்த்து கேட்கறாங்க. சசி இருக்காருல, நீ எதுக்காகடா நின்னுட்டு இருக்க, கிளம்பு அப்படின்ற மாதிரி தேமூர் அனுப்பிடுறாரு. அவன் முன்னாடியே இதை பேசுவ அப்படின்ற மாதிரி மல்லிகாவை போட்டு அடிக்கிறாரு. இவரு அர்மான் கூட ஏதோ பேசியிருக்காரு. இந்த பொண்ணுக்கு அவ்வளவுதான் தெரியும் போல. அடிச்சதுனால இந்த பொண்ணு கோச்சுக்கிறாங்க. இப்ப நமக்கு அர்மானோட வீட்டை காட்டுறாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒய்ஃப் இருக்காங்கல்ல, தனியா ஒரு ரூம்ல அழுதுகிட்டே உட்காந்து இருக்காங்க. இந்த இடத்துக்கு சஞ்சய் வந்துடுறாரு. இவங்க ஃப்ரெண்டு தானே, அதனால இவங்களுக்கு ஆறுதல்லாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. அந்த பிலிம் செட்ல விசாரிங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. அசிஸ்டன்ட் இருக்காருல, விசாரணெல்லாம் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஆக்சுவலா ஷூட்டிங் 8 மணிக்கே முடிஞ்சிருக்கும். இவர் இருக்காரு பாத்தீங்களா, கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்காரு. அசிஸ்டன்ட் கூட வரேன்னு சொல்லியிருக்கான். இல்ல நானே கிளம்பிக்கிறேன், டிரைவர் கூட தேவையில்ல, நீயும் காரை விட்டு இறங்குன்ற மாதிரி இறங்க சொல்லியிருப்பாரு. போகும்போது கிரீன் கலர்ல ஒரு பேக் எடுத்துட்டு போயிருக்காருன்னு தெரிய வருது. ஆனா அந்த ஸ்பாட்ல உங்களுக்கு கிரீன் கலர்ல பேக் கிடைச்சிருக்காது. இப்ப ஹீரோக்கு ஒரு மீடியா சேனல்ல இருந்து கால் வருது. அர்மான் கபூர் கார்ல தனியா போக மாட்டாராமே, உண்மையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் எதுவுமே பேசாம காலை கட் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா இவர் பேசினதை வச்சு இங்க இருக்க யாரோ தான் மீடியா சேனலுக்கு தகவல் கொடுத்திருக்காங்கன்னு தெரிய வருது. உங்கள யாரு கொடுத்தீங்கன்னு கேக்குறாரு. யாருமே இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கேஸ், யாராவது தகவல் கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சது தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருக்கும் ஒரு வார்னிங்க கொடுக்குறாரு. இப்ப அங்கிருந்து நடக்க பார்க்கும் போது ஒரு அசிஸ்டன்ட் பேசுறதுக்காக வராரு. சார் அந்த பகுதியே ரொம்ப மோசமான பகுதி, நிறைய பேர் பேயெல்லாம் பார்த்ததா சொல்லுவாங்க, நம்ம அந்த ஆங்கிள் விசாரிச்சா என்னன்ற மாதிரி கேக்குறாரு. யோ நீ வேற டென்ஷன் பண்ணாத, போய் வேலையை பாருன்னு சொல்றாரு. சசின்னு ஒரு நபரை காமிச்சாங்கல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் பிம்பா இருப்பாரு. இப்ப லேடிஸ் எல்லாம் கஸ்டமர் கிட்ட கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த இடத்துல நிர்மலான்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்களுக்கு வயசு ரொம்ப அதிகமாயிருது. வரதன்னு சொன்னால நீ கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள பார்த்து கேட்கறது. கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு சரி வான்ற மாதிரி கூப்பிடுறது. எல்லா லேடிஸும் நடக்கிறாங்க. நிர்மலாவும் நடக்க போறாங்க. அப்ப தேமூர் இருக்கார்ல, நீங்க இன்னும் அழகா தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்களும் கொஞ்சிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப சசி அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். ஒரு சூட் கேஸை எடுத்து வச்சிடறான். நம்ம இந்த வேலையை பண்ணும் போது மல்லிகா வந்துடக்கூடாதுன்றதுக்காக பாத்ரூம் கதவை சாத்திடுறான். இப்ப மறைச்சு வச்சிருக்க இடத்துல இருந்து கிரீன் கலர்ல ஒரு பேக் எடுக்கிறான். அந்த பேக்குக்குள்ள கட்டுக்கட்டா காசு இருக்கு. அந்த காசு எல்லாத்தையும் இந்த சூட் கேஸ்ல மாத்திட்டு இருக்கான்.
அப்ப மல்லிகா இருக்காங்கல்ல, கதவை தரன்ற மாதிரி தட்டிக்கிட்டே இருக்காங்க. இவன் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நார்மலா கதவை திறந்துடுறான். இப்ப நார்மலா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்கான். தேமூர் இருக்கான்ல, இவங்களுக்கு நைட்டு சாப்பாடு தரதுக்காக வந்திருக்கான். அந்த சமயம் சசி என்ன பண்றாருன்னா, ஏற்கனவே போட்டிருக்க சிம்ம கழட்டி தூக்கி எறியறது, புதுசா ஒரு சிம்ம போடுறது. இத தேமூர் பாத்துறான். என்ன புது சிம்ம போடுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறான். இதெல்லாம் எதுக்காக நீ கவனிச்சிட்டு இருக்க, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அதட்டுறாரு. சரின்ற மாதிரி தேமுறை இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது அவர் தூக்கி போட்ட சிம் இருக்கு பாத்தீங்களா, கால்ல ஒட்டின மாதிரி வெளியே கொண்டு வந்துடுறான். இவன் கிளம்பிட்டான்னு தெரிஞ்சோன்னா வேகமா சசியும் கதவை சாத்துறாரு. எனக்கு சீக்கிரமா பெரிய அமௌண்ட் கிடைக்கும், அது மூலியமா நம்ம வேற ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் மல்லிகா கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி பேசுறத வெளியே இருந்து தேமுறம் ஒட்டி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோவோட ஒய்ஃப் பேரு ரோஷினி அப்படின்றது. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரோஷினி எதையோ எடுக்கணும்ன்றதுக்காக கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. அந்த சமயம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இப்ப இவ ஓகேவான்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. இப்போ ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கா, சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட எல்லாம் கூட்டு போயிருக்கேன், மாத்திரை மருந்தெல்லாம் தந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒய்ஃபுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றது போக போக தான் தெரிய வரும். காரு கண்ட்ரோல் இல்லாம தான் அவர் இறந்து பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல பார்த்தவங்க சொல்லியிருப்பாங்க. ஹீரோ அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே கிடையாது, அவரே சாவணும்னு முடிவு பண்ணி தான் செத்துருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ரோஷினி இருக்காங்கல்ல, வீட்டுல திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. கதவை திறந்தா பிரானின்ற ஒரு லேடி தான் வந்திருக்காங்க. உங்களுக்கு பக்கத்து வீட்டுல தான் நான் குடியிருக்கேன், நான் புதுசா தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஜாலியா இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. காஃபி மட்டும் போட்டு எடுத்துட்டு வரீங்களான்னு கேட்கும் போது ஒய்ஃபா சரின்ற மாதிரி உள்ள போறாங்க. அந்த கேப்ல இந்த ஃபேன் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எடுத்து வச்சிட்டு இருக்க திங்ஸ்ல எதையோ தேடுறாங்க. தேடி இவங்க பையனோட போட்டோவை எடுத்து பாக்குறாங்க. நான் உனக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த போட்டோவை பார்த்து சொல்றாங்க. ஏன் எதுக்குன்றது தெரியல. ஹீரோவும் அர்மானோட ஒய்ஃபான சோனியாவை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. பக்கத்துலயே சஞ்சயும் உட்காந்து இருக்காரு. ஹீரோ இருக்காருல, ஆக்சிடென்டலா அவர் செத்த மாதிரி தெரியல, அவர் சூசைட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்காரு, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அர்மான் அக்கௌண்டன்ட் கிட்ட 20 லட்சம் ரூபாய் நீங்க வாங்கியிருக்காரு, அதுதான் கிரீன் கலர் பேக்ல வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த பேக் கிடைக்கல, நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அக்கௌண்டன்ட் 20 லட்சம் ரூபாய் தந்ததா சொன்னார்ல, அவர்கிட்ட தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு அர்மானுக்கு திடீர்னு அந்த காசை தேவைப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியல சார், ஏற்கனவே ஒரு 20 லட்சத்தை ஒரு இடத்துல தர சொன்னாரு, நான் தந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்க தந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஹோட்டல்ல இருக்க ஒரு பையன் கிட்ட தான் தந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹோட்டல்ல அந்த பையனை பாக்குறதுக்காக வராங்க. அந்த பையன் பேரு முருகன் அப்படின்றது. ஆனா அவன் வேலையை விட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சசி யாரையோ மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசும்போது புது சிம் எல்லாம் யூஸ் பண்ணுவாரு போல. என்ன சொல்றாருன்னா, அர்மான் இறந்து போயிட்டான்றதுனால இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத, எனக்கு இன்னும் காசு வேணும், எப்ப தரேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. யார்கிட்ட பேசுறாருன்னு தெரியல. ஹீரோவோட காலனில பசங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் இவங்க 2 பேருமே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே ஹீரோயின் கிட்ட பிரானின்னு ஒரு பாட்டி அறிமுகமானாங்கல்ல, இப்ப இவர்கிட்ட வந்து பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. நான் இங்கதான் இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி நார்மலா பேசினவங்க உங்க பையன் உங்க கிட்ட பேசணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற ஹீரோ டென்ஷன் ஆயிடுறது. ஏன்னா ஹீரோவோட பையன் இறந்தே போயிருப்பான். இதனால தான் பயங்கரமா கோவப்படுறது. ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க, டாடா கிட்ட நான் பேசணும்னு என்கிட்ட சொல்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. இவங்க ஒளிரிட்டு இருக்காங்க, நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை வேகமா வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, பையன் உங்களை டாடான்னு சொல்லி தான் கூப்பிடுவான்றது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நிறைய பேர் அப்படி கூப்பிடுவாங்க, நீ தேவையில்லாம யோசிக்காத, அந்த லேடி பொய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டாரு. நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேக்குறாங்க. நம்ம பையன் செத்துட்டான், அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கோவமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. கார்ல போயிட்டு இருக்கும் போது சோகமா பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. பையனையும் பையன் ஃப்ரெண்டையும் இவங்க பிக்னிக்காக கூட்டு வந்திருப்பாங்க. ஹீரோ கொஞ்சம் படுத்துட்டு இருக்காரு. அப்ப பசங்க நாங்க போட்ல விளையாட போறோம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிருப்பாங்க. இவர் படுத்துட்டு இருக்கிறதுனால பெருசா கண்டுக்க மாட்டாரு. அவங்க விளையாட்டோன்னு விடுறாரு. திடீர்னு பார்த்தா அந்த போட் ஒரு இடத்துல கவுந்து விழுந்துருது. இப்போ உடனே ஹீரோ இருக்காருல, தண்ணிக்குள்ள போய் பையனை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. பையனோட ஃப்ரெண்டை காப்பாத்திடுறாங்க. ஆனா பையனை ஹீரோ எவ்வளவோ தேடி பாக்குறாரு. ஆனா அந்த பையன் இறந்துடுறான். பையனை இழந்துதான் ஒய்ஃப் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே சமயம் இவரும் பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கார் ஒரு இடத்துல நிறுத்திடுறாரு. அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காரு. இவர் அழுதுட்டு இருக்கும் போது ரோசின்னு ஒருத்தங்க இந்த இடத்துக்கு வராங்க. ரோசியை பொறுத்த வரைக்கும் விலை மதுவா தான் இருப்பாங்க. என்ன ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க போல, உங்க கஷ்டத்தெல்லாம் நான் போக்குறேன் வாங்கன்னு சொல்றாங்க. நான் ஒரு போலீஸ், நீ வேற ஆளை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் போலீஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. சரி இவ மூலியமா எதாவது தெரிஞ்சுக்க முடியுமா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இந்த ஹோட்டலுக்குலாம் நீ போவியான்னு கேக்குறாரு. போவன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அங்க முருகன்ன்ற நபரை தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. தெரியும், அவனுக்கு வியாதி வந்துருச்சு, அதனால தான் அவன் ஊருக்கே போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எந்த ஊரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி கேட்டு தெரிஞ்சவரு நீ வண்டியை விட்டு இறங்குன்ற மாதிரி கிளம்புறாரு. ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னதுனால அசிஸ்டன்ட்டும் முருகனை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. முருகன் மூலியமா சில விஷயங்கள் தெரிய வந்துருது.
அது என்னன்னா அக்கௌண்டன்ட் கிட்ட இருந்து இவர் பேக வாங்கியிருப்பாரு. அந்த பேக சசின்ற ஒரு நபர் கிட்ட தந்திருப்பாரு. அதுக்கு 2000 ரூபாய் மட்டும் இவர் வாங்கியிருப்பாரு. இவ்வளவுதான் இவனுக்கு தெரியுது, மத்தபடி எதுவும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சசியை பிடிக்கணும்ன்ற மாதிரி சசி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அந்த இடத்துல மல்லிகா மட்டும்தான் இருக்காங்க. நீயும் சசியும் ஒன்னாதானே இருக்கீங்க, சசி எங்க போனா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கறாரு. என்னை பத்தி யாரு விசாரிக்க வந்தாலும் சொல்லாது அப்படின்ற மாதிரி சசி சொல்லிட்டு போயிருப்பாரு. அதனால மல்லிகா எனக்கு சசி எங்க இருக்காருன்னு தெரியாதுன்னு சொல்றாங்க. இப்ப இவரை இந்த இடத்துல எட்டு மாதிரி இருக்க லேடியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. சசி இவங்களுக்காக தானே இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கான், சசி எங்கன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ரோசி இருக்காங்கல்ல, கொஞ்சம் தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒய்ஃபை இப்ப சைக்கியாட்ரிஸ்ட பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இந்த சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காங்கல்ல, நீங்க உங்க பையன் இறந்து போயிட்டான்றதை நம்பணும், அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர், நான் எப்பயோ அந்த விஷயத்தை விட்டு வெளியே வந்துட்டேன், என் ஹஸ்பண்ட் தான் வெளியே வராம கஷ்டப்படுறாரு, நானாவது பரவாயில்ல என் கஷ்டத்தை அழுது காட்டிடுவேன், அவர் அப்படியும் காட்ட மாட்டாரு, நைட்டெல்லாம் அவர் தூங்காம கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்பதான் நமக்கு ஹீரோ சைட்ல இருந்து காட்டுறாங்க. ஒய்ஃபு கஷ்டத்தை சாதாரணமா வெளிப்படுத்திடுறாங்க, எல்லாருக்கும் தெரியுது. ஆனா இவர் கஷ்டத்தை வெளிப்படுத்த மாட்டாரு, நைட்டு முழுக்க அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சசிக்கு தேமூர் தான் எடுபடி வேலைலாம் பாக்குறான்றது ஹீரோக்கு தெரியும். இப்ப தேமூர் கிட்ட விசாரிக்கிறாரு. எனக்கு சசி எங்க போயிருக்காருன்னு தெரியாதுன்னு சொல்றான். ஆனா இவர் நம்ப மாட்டாரு. இவனை ஸ்டேஷனுக்கு தூக்குங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்றாரு. இப்ப ஸ்டேஷன்ல வச்சு நல்லா அடிக்கிறாங்க. சத்தியமா தான் சொல்றேன், சசியை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி, தெரிஞ்சா உடனே எங்க கிட்ட சொல்லணும், புரிஞ்சதா அப்படின்ற மாதிரி இவங்களும் அனுப்பி விடுறாங்க. இப்ப முகம் கழுவிட்டு இருக்கும் போது இந்த தேமூரும் கான்ஸ்டபிள் கிட்ட பேச்சு கொடுக்குறான். கான்ஸ்டபிள் என்ன சொல்றாருன்னா 20 லட்சம் ரூபாய் அர்மான் கபூர் கிட்ட இருந்து அவன் வாங்கியிருக்கான் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்டோன்னா இவனுக்கு மைண்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடுது. அந்த சிம் கார்டை அவன் கழட்டி போட்டான்ல, அதை நம்ம யூஸ் பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த சிம் கார்டை இன்னும் வச்சிருக்காரு, ஒரு போன்ல போடுறாரு. கடைசியா அவன் பேசின நம்பருக்கு கால் பண்ணி கட் பண்ணிடுறாரு. கால் வருதா பாப்போன்ற மாதிரி வெயிட் பண்றாரு. கொஞ்ச நேரத்துல கால் வருது. இவன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர் சைடுல யாரோ பேசுறாங்க. அதான் நான் காசை தரேன்னு சொல்லிட்டேன்ல, இந்த இடத்துக்கு வந்து நீ வாங்க வேண்டிய காசை வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த சசி அந்த காசை வாங்குறதுக்காக தான் போயிருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவரை யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ரோசி ஆட்கள் கூட உட்காந்து இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. நெருங்கி போயிட்டு இருக்காரு. நீ வரத நான் வரேன்ற மாதிரி ரோசி அங்கிருந்தே சிக்னல் பண்றாங்க. இப்ப ரோசியும் ரெஸ்ட் ரூம் போற மாதிரி இவர் கூட வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே லிப்ட்ல பேசிக்கிட்டே டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் இருக்கார்ல, சசியை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஏன் தெரியாது, அவன் என்னோட பிம்பு தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த சசி இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமான்னு கேக்குறாரு. எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்கிட்டா உங்ககிட்ட உடனே சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு போறாங்க. இந்த தேமூர் இருக்கான்ல, சசிக்கு பதிலா நம்ம காசு வாங்கினா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். நிர்மலாவையும் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த வயசான லேடியை ரொம்ப பிடிக்கும். நிர்மலா, நான் நிறைய காசு சம்பாரிச்சிட்டேன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். நிர்மலா இருக்காங்கல்ல, நீ விலை மாதுவோட பையன், நான் ஒரு விலை மாது, நடக்கிறத பேசு, இதெல்லாம் தேவையில்லாம பேசிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. இப்ப ஹீரோவோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பசங்க விளையாடுறேன்னு கிளம்புனாங்கல்ல, பசங்களா இங்கேயே உட்காந்து விளையாடலாம் வாங்கன்ற மாதிரி இவர் சொல்லியிருந்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறது. அதே சமயம் பசங்க விளையாடுறேன்னு போனாங்கல்ல, பசங்களா நீங்க மட்டும் போகாதீங்க, நானும் வரேன்னு போயிருந்தா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறாரு. நம்ம கவனக்குறைவால தான் நம்ம பையன் கரனை இழந்து போயிட்டோம் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் வீட்டுல வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுறாங்க. வெளியே வந்து பார்த்தா யாருமே காணோம், ஒரு லெட்டர் மட்டும் இருக்கு. அந்த லெட்டர் எடுத்து இவங்க படிக்கிறாங்க. இவங்க பையன் இவங்களுக்கு லெட்டர் எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த லெட்டர் இருக்கு. அதை படிக்கிற அவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப இந்த பிராணியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. பிராணியும் பையன் கிட்ட பேச வைக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப அந்த பையன் இவங்க உடம்புக்குள்ள வந்துடுறான் போல. சில விஷயங்கள் எல்லாம் எழுதி காமிச்சிட்டு இருக்காங்க. பையன் பேசினா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் எல்லாமே வருது. நம்ம பையன் தான் நம்ம கிட்ட பேசுறான் போல அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோயின் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் ஹீரோக்கு தெரியக்கூடாதுன்னு ஹீரோ கிட்ட இருந்து மறைச்சிடுறாங்க. சசி எங்கன்ற மாதிரி இவங்க தேடிட்டு இருந்தாங்கல்ல, இப்ப சசியோட பாடி தான் இவங்களுக்கு கிடைக்குது. ஃபெஸ்டிவல் நடக்கிற ஒரு இடத்துல சசி நின்றுட்டு இருப்பான். அப்ப லாங்ல இருந்து யாரோ ஸ்னைப்பரை வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க. அதனால தான் சசி இறந்து போயிருக்கான். சசி கிட்ட ஒரு பேக்கும் இருந்திருக்கும். அந்த பேக் எல்லாம் இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் அந்த பேக்ல சீக்ரெட்டா ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அதுக்குள்ள பார்த்தா ஏகப்பட்ட காசு இருக்கு. இவ்வளவு காசான்ற மாதிரி பாக்குறாங்க. சசி இந்த பகுதியில இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதை தேமூரம் கவனிக்கிறாரு. இந்த பகுதிக்கு வந்து காசு வாங்கிக்கோன்னு ஒருத்தன் சொன்னான் பாத்தீங்களா, அவன் காசு தராம ஷூட் பண்ணிருக்கான் அப்படின்றது தேமூருக்கு தெளிவா புரியுது. தேமூரும் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த சிம்மு மூலியமா திரும்பி அவன் கிட்ட பேசலாம், திரும்பி அவனை மிரட்டி காசு வாங்கினா என்ன அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. மல்லிகாவை பொறுத்த வரைக்கும் விலை மாதுதான், சசி தான் காசு கொடுத்து வர வச்சிருப்பாரு. இப்ப காசு தீர்ந்து போயிருதுல, திரும்பி நீ அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் வர மாட்டேன்னு இவங்க அடம் பிடிக்கிறாங்க. வந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆட்கள்லாம் வேகமா இழுத்துட்டு போறாங்க.
இந்த கேப்ல தேமூர் இருக்கார்ல வீட்டுக்குள்ள வந்து செக்லாம் பண்ணி பாக்குறாரு. அப்ப அந்த இடத்துல கிரீன் கலர்ல பேக் கிடைக்குது. ஆனா பேக்குள்ள சுத்தமா காசே கிடையாது. வேற ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பாக்குறாரு. ஒரு சிடி கிடைக்குது. அந்த சிடிக்குள்ள என்ன இருக்கு பாக்கலான்ற மாதிரி போட்டு பாக்குறாரு. ரோசின்னு ஒருத்தங்களை நமக்கு காட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த ரோசியா அர்மானோ ஃப்ரெண்ட்ஸோ சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டல் ரூமுக்கு கூட்டு போறாங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இருக்கு. இதை வச்சுதான் மிரட்டிருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவரும் புரிஞ்சுக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. அந்த ரோசிக்கு காயெல்லாம் பட்டிருக்கும். இந்த சசியும் டாக்டரை வர வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் அந்த பொண்ணுக்கு தந்துட்டு இருக்காரு. இந்த தேமுரும் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு. என்னடா எட்டி பார்த்துட்டு இருக்க போன்ற மாதிரி சசியும் அங்க இருந்து அனுப்பி விட்டுருப்பாரு. இப்பதான் தேமுருக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வருது. இதை வச்சுதான் மிரட்டுறான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறது. ஈரவும் சோனியா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து சசின்னு ஒருத்தன் தான் காசு வாங்கியிருக்கான், அவனும் இறந்து போயிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பக்கத்துல தான் சஞ்சய் உட்காந்து இருக்காரு. அவருக்கு போன் கால் வருது. பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா தேமூர் தான். நீ என்ன வேலை பண்ணன்றது எனக்கு தெரியும், அவன் அநியாயத்துக்கு சாவடிச்சிட்டல, எனக்கு 50 லட்சம் ரூபாய் தரணும், அப்பதான் உன்னோட சீக்ரெட் வெளியே போகாது அப்படின்ற மாதிரிலாம் மிரட்ட ஆரம்பிக்கிறான். சரி எதுனாலும் அப்புறமா பேசிக்கலாம், இப்ப நான் மீட்டிங்ல இருக்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவனும் சிரிச்சுக்கிட்டே இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் ஆரம்பிக்கிறான். 50 லட்சம் ரூபாய் ரொம்ப அதிகம், ப்ளீஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்கறாரு. அதெல்லாம் கம்மி பண்ணிக்க முடியாது, 50 லட்சம் ரூபாய் தரணும், இந்த நாளுக்குள்ள தரணும், இல்லன்னு வச்சுக்கோ உன் சீக்ரெட் வெளியே வந்துடும் சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம இந்த சஞ்சயும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். இப்ப சஞ்சய் அப்பா கிட்ட இந்த விஷயத்த கொண்டு போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறான். என் ஃப்ரெண்டு நிக்கில் மாடியில இருந்து விழுந்து கோமாக்கு போயிட்டான்னு சொன்னல்லப்பா, அது உண்மை கிடையாதுப்பா. அவன் கார்ல இருந்து கீழே விழுந்துதான் கோமாக்கு போயிட்டான். எனக்கு இப்ப 50 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுப்பா, ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். என்ன சொல்றான்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. ஈரின் எப்பவுமே சோகமா தானே இருப்பாங்க. இப்ப பையன் கிட்ட பேசுறதுனால கொஞ்சம் ஜாலியா இருக்காங்க. ஜாலியா இவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம படத்துக்கு போலாமான்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன போலாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஏத்துக்கிறாரு. இவங்க தியேட்டர்ல அந்த படத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன இவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறா அப்படின்ற மாதிரி இவரும் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. படம் ரொம்ப ஜாலியா இருந்ததுல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் படத்தை பார்க்கல, ஒன்னையே தான் பார்த்துட்டு இருந்தேன், நீ சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் ஒரு பையனோட பேரண்ட்ஸை இவங்க கவனிக்கிறாங்க. அதாவது இறந்து போன கரனோட ஃப்ரெண்டா இந்த சின்ன பையன் தான் இருந்திருப்பான். ஈரன் இருக்காங்கல்ல, இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஜாலியா தான் பேசுறாங்க. எங்க வீட்டுக்கு நீங்க சீக்கிரமா வரணும் அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, அந்த ஃபேமிலியை அவாய்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, வேணான்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்படியா பேசுவீங்க அப்படின்ற மாதிரி ஈரின் கோவப்படுறாங்க. அந்த பையனை பார்க்கும் போதுலாம் எனக்கு கரனோட ஞாபகம் தான் வருது, அதனால தான் இப்படி பேசினேன், கரண் என்னால் தான் செத்து போனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, இல்ல உங்க தப்பு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. எனக்கு வேலை இருக்கு, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி காரை விட்டு இறங்கி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவரும் அழுதுகிட்டே கார் எடுத்துட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ரோசியை பார்த்தா ஃப்ரீயா இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனா ரோசி இருக்காங்கல்ல, இவர் பாக்குறாருன்னு தெரிஞ்சோன்னா வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரும் ஃபாலோ பண்ணி பிடிச்சிடலான்னு பாக்குறாரு. ஆனா ரோசி திடீர்னு எங்க போனாங்கன்னு தெரியல, மிஸ் பண்ணிடுறாரு. இப்ப சோகமா ஒரு இடத்துல இவர் உட்காந்து இருக்காரு. அப்ப ரோசியா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் தேடினீங்க போலன்னு கேக்குறாங்க. ரோசி கூட இவர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காங்க. அவங்க எப்படி பாக்குறாங்க பாரு, வண்டியை விட்டு இறங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பாக்குறாங்கன்னா நீங்க வேற இடத்துக்கு கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் கார் எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இங்க காரை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த சொல்றாங்க. இவரும் காரை நிறுத்திடுறாரு. ரெண்டு பேருமே இந்த இடத்துல உட்காந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு மனசு சரியில்லாத போதெல்லாம் நான் அடிக்கடி இந்த இடத்துக்கு தான் வருவேன்ற மாதிரி ஈரின்னு சொல்லிட்டாங்க. இவர் இந்த கேஸை முடிக்க முடியாம கஷ்டப்படுறாருல, அதை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. அர்மானி என்கிட்ட வந்திருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ஹீரோ ஆச்சரியமா கேக்குறாரு. ஆமா, சசி மூலியமா அர்மானோ ஃப்ரெண்ட்ஸும் என் கூட ஒன்னா இருக்கிறதுக்காக வந்தாங்க. அது நடந்து ஒரு 3 வருஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த ஃப்ரெண்டுல ஒருத்தன் பேரு நிக்கில், ஆனா இன்னொருத்தன் பேரு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருக்கு லைட்டா சஞ்சய் மேல டவுட் வருது. சஞ்சயான்னு கேக்குறாரு. தெரியல, எனக்கு பேர் மறந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க எப்பவுமே ரொம்ப ஸ்வீட்டா பேசுவாங்க. ஹீரோ இருக்கார்ல, நீ ரொம்ப ஸ்வீட்டா பேசுற, நீலாம் இங்க இருக்க வேண்டியவளே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பண்றது, எங்களை மாதிரி ஆட்கள்லாம் இங்கதான் இருக்கணும், நாங்கெல்லாம் செத்தா கூட யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாங்க. இவரும் இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அர்மான் ஃப்ரெண்டு நிக்கில்னு ஒரு பையனை பத்தி அவங்க சொன்னாங்கல்ல, அந்த நிக்கில பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி இவரும் நிக்கிலோட வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா நிக்கில கோமால இருக்கான்றது இப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது. மாடியில இருந்து விழுந்துட்டதா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அப்பத்துல இருந்து பேச முடியாம இப்படிதான் இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் மாடியில இருந்து வெளில கார்ல இருந்து தான் விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சஞ்சய் சொல்லியிருப்பான். உண்மையில என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியல. சஞ்சய் மீட்டிங்ல இருக்கும் போது கரெக்டா தேமூர் கிட்ட இருந்து கால் வருது. என்ன காசு தந்துருவேல அப்படின்ற மாதிரிலாம் தேமூர் கேட்கிறான்.
நான் சொன்ன நேரம் சொன்ன இடத்துல காசு எடுத்துட்டு வந்துடுறேன், தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காத, பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவரோட அசிஸ்டன்ட்டை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. ஒய்ஃபை கூப்பிட்டா ஒய்ஃப் வீட்டுல இல்லைன்னு தெரிய வருது. நான் ஃப்ரெண்டு கூட தியேட்டருக்கு போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சிருக்காங்க. இவர் வேகமா அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டாரு. அவ போன் எடுக்கல, அதனால தான் உனக்கு கால் பண்ண, அவகிட்ட போனை கொடுன்னு சொல்லிட்டாரு. போனை கொடுக்கவா, அவ என் பக்கத்துல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது தியேட்டருக்கு போலியா அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா ஷாக் ஆகுறது. இப்ப வேகமா பீரோ கிட்ட வந்து ஓபன் பண்ணி பாக்குறாரு. அவங்க மாத்திரை எதுவுமே போடல அப்படின்றது தெரிய வருது. அங்க சில பேப்பர்ஸ் இருக்கிறதையும் பாக்குறாரு. பையன் பேசின மாதிரி தான் பேப்பர்ல இருக்கு. அந்த லேடி கிட்ட தான் இவ பேசியிருக்கா போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப வேகமா அந்த லேடியோட வீடு இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அங்கதான் ஒய்ஃப் இருக்காங்க. இங்க எதுக்காக வந்த, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. அந்த லேடி பேசுறதுக்காக வராங்க. ஹீரோ கண்டுக்க மாட்டாரு. செத்து போன பையன் எப்படி பேசுவான், அந்த லேடி உன்னை நல்லா ஏமாத்திட்டு இருக்கா, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்டு போயிட்டு இருக்காது. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எனக்கு அது சந்தோஷத்தை தருது, ஏன் அதை பண்ண விட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நீங்களும் முன்ன மாதிரி என்கிட்ட நார்மலா பேசுறது கிடையாது, நம்ம பையனை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதை நினைச்சு உள்ளுக்குள்ளேயே கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நைட்டு ஷிஃப்ட்னு கிளம்பி போயிடுறீங்க. நீங்க நைட்டு யார் கூட தான் ஒன்னா இருக்கீங்க, உங்களுக்கு அஃபேர் போதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ எதுவுமே பேசாம சோகமா இருக்காரு. இப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, கோவமா வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்த சண்டையை பத்தி எல்லாம் இவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயின் சொல்லிடுறாங்க. நீ சூரிய போய் சந்தேகப்படுறியா, சூரிய ரொம்ப நல்ல டைப், அவனுக்கு கண்டிப்பா அஃபேர் இருக்கலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க. நான் அவரோட முகத்தை பார்த்து நேரடியாவே கேட்டுட்டேன், ஆனா அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. அஃபேர் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் எதுவுமே சொல்லாம இருந்தாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ரோசி எப்பவுமே வர இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரோசியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நார்மலா இவர்கிட்ட பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. பையன் இறந்து போனதை பத்தியும் ஒய்ஃபு கூட ஏற்பட்ட சண்டையை பத்தியும் இவர் சோகமா சொல்லிட்டு இருக்காரு. வாங்க ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் அவங்க கூடயே நடந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு ஹோட்டல் ரூமுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. இதை பாக்குற இவர் குழம்பிடுறாரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, எனக்கு இந்த பிசிக்கல் நீட்லாம் தேவையில்லைன்னு சொல்றாரு. நான் அதுக்காக ஒன்னும் கூட்டு வரல, முதல்ல ரிலாக்ஸா வந்து உட்காருங்கன்னு சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி இவங்க பக்கத்துல வந்து உட்கார்றாரு. பையனை பத்திலாம் ரொம்ப சோகமா பேசுறாரு. அப்படியே சாஞ்சு படுக்கிறாரு. இவர் படுத்துட்டு இருக்கும் போது இவங்களும் தலையில கையை வச்சு தடவிலாம் கொடுக்குறாங்க. எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. என்ன ஹெல்ப்னு கேக்குறாரு. சசி இறந்ததுக்கு அப்புறம் மல்லிகாவை பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க, மல்லிகாவை எப்படியாவது இந்த இடத்தை விட்டு காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்களும் மேற்கொண்டு தடவிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. காலையில முடிக்கும் போது அவங்க இல்ல, இவர் மட்டும் தான் இருக்காரு. இவரும் நேரா அந்த எட்டு லேடியை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. மல்லிகாவை கூப்பிட்டுன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் மல்லிகாவை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. பயங்கரமா மல்லிகாவை டார்ச்சர் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. என் கார்ல ஏறுன்னு சொல்லிட்டாரு. சார் ஏறுனா என்ன அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. நான் தான் சொல்றேன்ல ஏறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ஏறுறதுக்காக போகும்போது ஆட்கள்லாம் அடிக்கிறதுக்காக வராங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, அவங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணீங்க தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கார்ல வேற ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. ஹாஸ்டல் மாதிரியான ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து தான் சேர்த்து விட்டுருக்காரு. இதனால இந்த பொண்ணுமே சந்தோஷப்படுறா. ஹீரோ இருக்கார்ல, உன்னோட இடத்துல இருக்க ரோசி சொல்லி தான் இந்த விஷயத்த பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பொண்ணுக்கு ரோசினா யாருன்னே தெரியல. எங்களை மாதிரி ஆட்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு பேர் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி அந்த பொண்ணு வேற பேரை யூஸ் பண்ணிருப்பாளா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதே மாதிரி எனக்கு சசி பண்ணதை பத்தி தெரியாதுன்னு சொன்னல, சசி மிரட்டினதை பத்தி எனக்கு தெரியும், அதே மாதிரி வேற ஒரு விஷயத்தையும் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா மல்லிகாவா ஆட்கள்லாம் இழுத்துட்டு போனாங்க பாத்தீங்களா, என்ன காப்பாத்து தேமுரு அப்படின்ற மாதிரி திரும்பி இவ ஓடி வந்திருப்பா. அப்ப தேமுரு அந்த இடத்துல இருந்து சிடி தான் எடுத்திருப்பாரு. இவ வந்துட்டான்னு தெரிஞ்சோன்னா வேகமா அந்த சிடியை மறைச்சு வச்சிருப்பாரு. இதை தான் நான் பார்த்தேன், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. காசு வரதுக்கான ஏற்பாடெல்லாம் இந்த தேமுர் பண்ணிட்டான் பாத்தீங்களா, இதை பத்திலாம் நிர்மலா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நிர்மலா தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, இது மட்டும் சரியா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ரெண்டு பேருமே செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத தள்ளி இருந்து ரோசி கவனிக்கிற மாதிரி காட்டுறாங்க. லோக்கல் ட்ரெயின்ல வச்சு காசு வாங்குற மாதிரி தான் இந்த தேமுர் பிளான் பண்ணிருப்பான். இந்த ட்ரெயின்ல வான்ற மாதிரி சொல்றான். அதே மாதிரி சஞ்சயும் அந்த ட்ரெயின்ல வந்துட்டு இருக்காரு. இப்ப ட்ரெயின்ல வச்சே பேகத்தா அப்படின்ற மாதிரி இவனும் வாங்கிக்கிறான். இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவன் தான் அவன், ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி சிக்னல்லயே ரெண்டு பேருக்கு சொல்லிடுறாரு. இந்த மாதிரிலாம் இவன் பண்ண வாய்ப்பு இருக்குன்றது தேமுருக்கு தெரியும். தேமுர் வேகமா ட்ரெயின் மேலே ஏறிடுறாரு. இப்ப ட்ரெயின் மேலே ஏறினவர் அங்கிருந்து ஜம்ப் பண்ணிடுறாரு. இருந்தாலுமே ஆட்கள் கவனிச்சிடுறாங்க. இவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வெறித்தனமா துரத்திட்டு இருக்காங்க. தேமுரும் ஆட்டம் காமிச்சு நிர்மலாவை உட்கார வச்சிருக்க இடத்துக்கு வந்துடுறாரு. இதே மாதிரி ப்ளூ கலர் பேக வச்சுதான் அவங்க உட்காந்து இருக்காங்க. பக்கத்துல வந்து இவர் இருக்காரு பாத்தீங்களா, நான் வரலன்னா நீ கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க வச்சிருக்க பேக எடுத்துடுறாரு. காசு இருக்க பேக அவங்களுக்கு தந்துடுறாரு. இப்ப அங்கிருந்து தப்பிச்சு ஓடும் போது ஆட்கள் பாத்துடுறாங்க. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வச்சு இவனை லாக் பண்ணிடுறாங்க. சரி இவனை புடிச்சிட்டோம், ஆனா பேக்ல காசு இல்லாம இருக்கு, எப்படி மாத்தினான்னு தெரியல, என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. எனக்கான சிடி வந்துருச்சு, அவன் கதையை முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த அடியாலும் ஏத்துக்கிறான். இப்ப கண்ணால இஷ்டத்துக்கு ஷூட் பண்றான். கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க.
இவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் ரோசி அந்த இடத்துக்கு வராங்க. நான் உன்னை ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன், நீயே இப்படி பண்ணிட்டல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவரு ரோசியை பார்த்து சிம்ரன்னு கூப்பிடுறாரு. என்ன மன்னிச்சிரு சிம்ரன், என்ன மன்னிச்சிரு சிம்ரன் அப்படின்ற மாதிரி பின்னாடி வராரு. ஏடகடமா ஸ்லிப் ஆகி அந்த மாடியில இருந்து பொத்துன்னு கீழே விழுறாரு. அங்க வேலை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இந்த விஷயத்த பாக்குறாங்க. மேல இருந்து தான் யாரோ ஷூட் பண்ணி விழ வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த சமயம் தான் இவனுங்க 2 பேர் கிளம்புறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும் போது ஒருத்தன் ஸ்லிப் ஆகி ஏடகடமா கீழே விழுந்துடுறான். இன்னொருத்தன் இருக்கான்ல, கண்ணை காமிச்சு எல்லாரையும் மிரட்டி அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான். இந்த ட்ரெயின் போறதுக்குள்ள நான் வந்துருவேன், அப்படி இல்லைன்னா கிளம்பிடு அப்படின்ற மாதிரி நிர்மலா கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப நிர்மலாவும் காசு எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவன் தான் போக முடியாம இறந்து போயிடுறான். அவர் சாவர தருவாயில திரும்ப திரும்ப சிம்ரன் சிம்ரன் தான் சொன்னாரு அப்படின்ற மாதிரி வேலையாட்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, மாட்டின நபர்கிட்ட விசாரணை பண்ணும் அப்படின்னு வந்துடுறாரு. அவனுக்கு தலையில பலமா காயம் பட்டிருக்கும். யாரு சொல்லி அந்த தேமுறை ஷூட் பண்ண, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவன் சஞ்சயை காட்டி கொடுக்க கூடாதுன்றதுக்காக சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனுக்கு ட்ரீட்மெண்ட்டை நிறுத்திருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இதனால அவனுக்குமே பயம் வருது. சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க, நான் சொல்லிடுறேன், சஞ்சய் சொல்லி தான் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்ப ஹீரோவா நேரா சஞ்சயோட வீட்டுக்கு வந்துடுறாரு. நீங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கீங்க, உங்களை அரெஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சஞ்சயோ ரொம்ப பயப்படுறாரு. சார் தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, நான் நடந்த எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன்னு சொல்றான். சரி ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்தது தெளிவா சொல்லுன்னு கேக்குறாரு. சஞ்சயும் இந்த இடத்துல நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த விஷயம் நடந்திருக்கும். அந்த டைம் இவங்க 3 பேருமே சாதாரண ஆட்களா இருப்பாங்க. அருமான ஆக்டராலாம் இருந்திருக்க மாட்டாரு, நார்மல் ஆளா இருந்திருப்பாரு. ஹோட்டல்ல வச்சு சிம்ரன் அப்படின்ற ஒரு பொண்ணு கூட இவங்க 3 பேருமே ஒன்னா இருந்துருவாங்க. அதாவது ரோசின்னு ஒருத்தங்களை காட்டுவாங்கல்ல, அவங்க உண்மையான பேரு சிம்ரன் போல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி இவங்க 3 பேருமே சேர்ந்து கார்ல வந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படி கார்ல வந்துட்டு இருக்கும் போது நிக்கில் திரும்பி ரோசி கிட்ட கட்டி பிடிச்சி ரொமான்ஸ் எல்லாம் பண்றான். அப்ப தெரியாதனமா காரோட டோர் ஓபன் ஆயிடும். 2 பேருமே பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. 2 பேருக்குமே அடிபட்டிருக்கும். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, நிக்கில மட்டும் வேகமா கார்ல ஏத்திடுறாங்க. அந்த பொண்ணை அப்படியே விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. விட்டுட்டு கார்ல போயிட்டு இருக்கும் போது சசிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுவாங்க. சசி இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, நீங்க தான் இதுக்கு காரணம், ஒழுங்கா காசை தாங்க அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. இதுதான் சார் நடந்தது, இந்த சிடிக்காக தான் இவ்வளவு போராடணும் அப்படின்ற மாதிரி அந்த சிடி எல்லாம் காட்டுறாரு. அதுல பாக்குற ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. இவ பேரு சிம்ரன் கிடையாது, ரோசி. அதே மாதிரி இவ உயிரோட தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது உயிரோட தான் இருக்காளா, இவ இறந்து போயிட்டான் தான் எங்க கிட்ட காசை வாங்கிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி சஞ்சய் சொல்றாரு. நீங்க பண்ண விஷயத்த ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது, தேவையில்லாம இவ்வளவு விஷயத்த பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டே கார்ல வந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா பின் சீட்ல ரோசி உட்காந்து இருக்க மாதிரி ஹீரோக்கு தெரியுது. இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறது. ஹீரோ வந்துட்டு இருக்காருல, திடீர்னு ரோசி நடு ரோட்ல தெரியுறாங்க. என்ன நடு ரோட்ல வந்து நிக்கிறா அப்படின்ற மாதிரி இவர் வேகமா வண்டியை திருப்புறாரு. ஆக்சுவலா ரோசி ஒரு பேயா தான் இருப்பாங்க. பேய் பயம் புத்தி தான் ஸ்டார்டிங்கே ஆக்சிடென்ட்டா நடத்திருக்கோம். இப்பயும் அதே மாதிரி தான் ஆக்சிடென்ட்டா நடத்திருக்கு. ஹீரோவோட காரு தண்ணிக்குள்ள விழுந்துருது. பக்கத்துல இருக்க சஞ்சய் அடிபட்டு இறந்து போயிடுறான். ஹீரோவாது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோவாலையும் சுத்தமா கதவை திறந்து வெளியே வர முடியல. அப்பதான் ரோசி இருக்காங்கல்ல, நீச்சல் அடிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப கதவை திறந்து இவரை காப்பாத்துறாங்க. மேல போங்கன்ற மாதிரி இவரை புஷ் பண்ணி விடுறாங்க. இவரும் ஷாக்கிங்கா இவங்களை பார்த்துக்கிட்டே மேல வந்துடுறாரு. ஹீரோ இந்த இடத்துல பொலஸ்டரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அர்மான் எப்படி இறந்து போயிருப்பான் அப்படின்றத ஹீரோவால புரிஞ்சுக்க முடியுது. அதே மெத்தட்ல சஞ்சயும் இவ சாவடிச்சிருக்கா அப்படின்றதையும் ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்ப ஹீரோவோட சீனியர் இருக்கார்ல, உனக்கு என்னதான் ஆச்சு, நீ தனியெல்லாம் பேசிட்டு இருக்கிறதா ஆட்கள் சொல்றாங்க, நீ வேலையில ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் ரோசி கூட கார்ல பேசிட்டு இருக்கும் போது ஆட்கள்லாம் குறுகுறுன்னு பார்த்தாங்க பாத்தீங்களா, விலை மாது கூட பேசிட்டு இருக்கிறதுனால தான் குறுகுறுன்னு பார்க்கறதா நினைச்சிருப்பாரு. ஆனா யாருமே இல்லாம இவர் பேசிட்டு இருக்கிறதுனால தான் குறுகுறுன்னு பார்த்திருப்பாங்க. அதே மாதிரி லிப்ட்ல இவர் பேசிட்டு போனாரு பாத்தீங்களா, ஆனா இவர் உண்மையில தனியா தான் பேசிட்டு போயிருப்பாரு. இவர் என்ன தனியா பேசிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கவனிச்சிருப்பான். இவங்க எல்லாம் சேர்ந்துதான் சீனியர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்பதான் நம்ம தனியா தான் பேசியிருக்கோம் அப்படின்றது ஹீரோக்கு புரிய வருது. அவ கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா, அவ நினைச்சவங்களையும் பழி வாங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. எனக்கு ஒரு இடம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பக்கத்துல ஒரே ஒரு மரம் மட்டும் வேகமா வளர்ந்துருக்கு. இந்த இடத்துல எதையோ புதைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோன்றாரு. பார்த்தா அந்த இடத்துல தான் ரோசியோட பாடி இருக்கு. ரோசி எப்பவுமே கையில ஒரு மோதிரத்தை போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த மோதிரம் கிடைக்குது. சரி இவளுக்கான இறுதி சடங்கெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணிடுறாரு. ரோசி ஞாபகமா இந்த மோதிரத்தை மட்டும் நம்ம வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு. இப்ப அதை பீரோக்குள்ள வைக்கிறதுக்காக வராரு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு லெட்டர் இருக்கு. உங்க பையன் உங்ககிட்ட இதை தான் சொல்லணும்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் ஒய்ஃப் லெட்டரை வச்சிருக்காங்க. இப்பதான் பேய் இருக்குன்ற மாதிரி இவருக்கு நம்பிக்கை வந்துருச்சுல்ல, இந்த லெட்டரை பிரிச்சு படிப்போம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல படிக்க ஆரம்பிக்கிறாரு. பையன் இறந்து போனா பாத்தீங்களா, அந்த இடத்துக்கும் வந்து உட்காந்துடுறாரு. பையன் என்ன சொல்லியிருக்கானா, அது ஆக்சிடென்ட்டா நடந்த விஷயம்ப்பா, அதை நினைச்சு நீங்க ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு, தயவு செஞ்சு அந்த கில்ட்ல இருந்து வெளியே வாங்க, நீங்க நிம்மதியா இருங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கான். இதை படிக்கிற இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. ஹஸ்பண்டை தேடி ஒய்ஃபை இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க.
பக்கத்துல வந்து இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பையன் நம்மளால தான் செத்து போனான்ற மாதிரி ஒரு கில்ட்டோட இருந்தாரு பாத்தீங்களா, அந்த கில்ட்டை விட்டு இவர் வெளியே வந்துடுறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா ரோசி யார் கூடயும் இன்டராக்ட் பண்ற மாதிரியே நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. அங்கங்க அவங்க நிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சாவர தருவாயில மட்டும்தான் தேமூர் கண்ணுக்கே அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. மத்தபடி யார் கண்ணுக்கும் அவங்க தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.